வணக்கம். ஒரு கப்பலோட இன்ஜினே அதோட இதயம்னு சொன்னா அதுல இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான வால்வுகளை இதயத்தோட வால்வுகள்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சரியான நேரத்துல சரியான அழுத்தத்துல அது திறக்கலைனா மூடலைனா அந்த முழு இரும்பு அமைப்பும் அப்படியே நின்னுடும். ஒரு இதய துடிப்பு நிக்கிற மாதிரி. உண்மைதான். அதனால இன்னைக்கு நாம இன்ஜின் அறையோட அந்த பெரிய பிஸ்டன் டர்போ சார்ஜர்னு பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கப்பலோட இரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வால்வுகளோட மறைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள போக போறோம். அருமையான யோசனை. இது வெறும் குழாய் இணைப்பு சம்பந்தப்பட்டதில்ல. ஒவ்வொரு வால்வும் ஒரு கதை சொல்லும். அதேதான். அதை நம்ம ஒரு பொறியாளர் எப்படி யோசிப்பாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, அப்போ ஒரு பொறியாளர் எடுக்க வேண்டிய மிக அடிப்படையான ஒரு தேர்விலிருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. அதாவது, ஒரு திரவத்தோட ஓட்டத்தை முழுசா நிறுத்தணுமா, ஐசோலேஷனா, இல்ல அதோட அளவை கட்டுப்படுத்தணுமா, ரெகுலேஷனா? இந்த ரெண்டுல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. சூப்பர். அப்போ நாம கட்டுப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கட்டுப்பாட்டு வால்வு பத்தி பேசுவோம். இப்போ ஜாக்கெட் வாட்டர் உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. சரி. அதாவது இன்ஜினை சுத்தி ஓடுற அந்த குளிர்விப்பான். இன்ஜின் பிளாக் எப்பவும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கணும். ஒரு 1/2 டிகிரி ஏறினா கூட அது ஒரு சிக்னல் அனுப்புமாமே. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு பல டன் எடை கொண்ட இன்ஜின் உள்ளுக்குள்ள தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாம். அதோட வெப்பநிலைய நாம ரொம்ப துல்லியமா பராமரிக்கணும். அதுக்குள்ள ஓடுற லூப் ஆயில், அதாவது மசகு எண்ணெயோட பாகுத்தன்மை, விஸ்காசிட்டி சரியா இருக்கணும். ஓ, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? மிக மிக முக்கியம். ரொம்ப சூடானா எண்ணெய் தண்ணி மாதிரி நீர்த்து போயிடும். உராய்வு அதிகமாகி இன்ஜின் தேஞ்சிடும். சரி. ரொம்ப குளிர்ச்சியா இருந்தா தேன் மாதிரி கெட்டியாகி சரியா ஓடாது. அதுவும் இன்ஜினுக்குள்ள பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்போ அந்த 1/2 டிகிரி மாற்றம் கூட அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதேதான். வெப்பநிலை கொஞ்சம் ஏறின உடனே சென்சார் அதை கண்டுபிடிச்சு கம்ப்யூட்டருக்கு சொல்லும், இங்க கொஞ்சம் சூடா இருக்கு அப்படின்னு. சரி. அந்த கம்ப்யூட்டர் உடனே கட்டுப்பாட்டு வால்வுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த வால்வு பெரும்பாலும் காற்றழுத்தத்தால இயங்கும். ஓ, அப்படியா? ஆமாம். அந்த சிக்னல் கிடைச்சதும் வால்வோட தண்டு 1 இன்ச்சில் ஒரு சின்ன பகுதி, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மெதுவா கீழே இறங்கும். ஓ, பெரிய கதவு திறக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப மென்மையா? ஆமாம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த நீர் உள்ளே போகும். வெப்பநிலை சரியானதும் அது கொஞ்சம் மேலே ஏறும். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முறையா? ஆமா, இந்த சின்ன சின்ன சரி செய்தல் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முறை நடக்கும். மனுஷனால இப்படி ஒரு வேலைய தொடர்ந்து சலிக்காம இவ்ளோ துல்லியமா செய்யவே முடியாது. அப்போ இதுதான் நாம பேச ஆரம்பிச்ச அந்த மனிதன் வர்சஸ் இயந்திரம் விஷயத்தோட முதல் புள்ளி. இங்க இயந்திரம் மனுஷனை விட பல மடங்கு சிறந்தது. சாத்தியமே இல்ல. எந்த ஒரு இன்ஜினியராலையும் ஒரு வால்வை இப்படி ஒரு நாளைக்கு 1000 முறை திறந்து மூடி வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு விதமான ஸ்திரத்தன்மையை உருவாக்குது. சரி, இந்த நுட்பமான கட்டுப்பாடு செயல்திறனுக்கு ரொம்ப நல்லது. ஆனா எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதப்போ என்ன ஆகும்? திரவமே எதிர்த்து போராடும் போது, தப்பானது சில போக முயற்சி பண்ணும்போது. சரியா கேட்டீங்க. இது நம்மளோட அடுத்த பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இதுக்கு தான் இன்ஜின் அறையில ஒரு வழி பாதைகள் இருக்கு. ஒரு வழி பாதைகளா? ஆமாம், நாம அதை செக் வால்வ் இல்லனா நான் ரிட்டர்ன் வால்வ்னு சொல்றோம். இதோட யோசனை ரொம்ப எளிமையானது, ஆனா இதோட விளைவு மிக மிக முக்கியமானது. அது எப்படி? திரவத்தை ஒரே ஒரு திசையில மட்டும்தான் போக அனுமதிக்கும். ஒருவேளை ஓட்டம் பின்னோக்கி வர முயற்சி செஞ்சா கதவு மூடிடும். சிம்பிள். ஆனா இந்த பின்னோக்கிய ஓட்டம் ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏதோ கொஞ்சம் தண்ணி பின்னாடி போனா என்ன ஆயிட போகுது? விஷயம் தண்ணி இல்ல, அதோட எடை. மறுபடியும் இயற்பியலுக்கு வருவோம். இப்படி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய பம்ப் ரொம்ப கனமான சேற்ற ஒரு உயரமான இடத்துக்கு நீண்ட குழாய் வழியா மேல தள்ளுது. திடீர்னு அந்த பம்ப் நின்னுடுச்சு. இப்ப என்ன ஆகும்? புவியீர்ப்பு விசை. ஆமா, புவியீர்ப்பு விசை அதோட வேலைய ஆரம்பிக்கும். அந்த குழாயில இருக்கிற மொத்த சேற்றோட எடையும் வேகமா கீழே இறங்கி அந்த பம்பை அடிக்கும். பம்போட இறக்கைகளை பின்னோக்கி சுழற்றும். அதேதான். அந்த வேகத்துல மோட்டார் எரிஞ்சு போகலாம். பம்ப் நின்னு அடுத்த நொடி படார்னு மூடி அந்த எடைய தடுத்து நிறுத்திடும். ஒரு வழி பாதைன்னு சொன்னீங்க. ஆனா இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் வேலை செய்யுது. உங்க குறிப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட செக் வால்வை பத்தி இருந்துச்சு. அதோட பேர் ஒரு பேரிடர் படம் மாதிரி இருக்கு. புயல் வால்வு. ஆமாம், புயல் வால்வு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வால்வு. ஏன்? ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நீங்க ஏதோ ஒரு தொழிற்சாலையில இல்ல, கடலோட தீவிரமா சண்டை போடுற ஒரு தொழிற்சாலையில இருக்கீங்கன்னு அது சொல்லும்.
ஓஹோ. கப்பலோட பக்கவாட்டுல கழிவு நீரை வெளியேற்ற குழாய்கள் இருக்கும். பொதுவா அது நீர் மட்டத்துக்கு மேல தான் இருக்கும். ஆனா ஒரு சூறாவளி சமயத்துல ராட்சச அலைகள் எழும்பும்போது என்ன ஆகும்? கப்பல் பயங்கரமா ஆடும், அந்த குழாய் தண்ணிக்கு அடியில போயிடும். ஆமா, வெறும் தண்ணிக்கு அடியில இல்ல, பல டன் எடையுள்ள ஒரு சுவரே வந்து மோதுற மாதிரி ஒரு அலை கப்பலோட பக்கவாட்டுல வந்து மோதும். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல புயல் வால்வ் இல்லனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கடல் நீர் முழு பலத்தோட அந்த குழாய் வழியா இன்ஜின் அறைக்குள்ள புகுந்துடும். கப்பலையே அதோட கழிவுநீர் குழாய் மூலமா மூழ்கடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இது ஒரு கிளப்போட பவுன்சர் மாதிரி உள்ளிருந்து ஆட்களை வெளியே விடும். ஆனா வெளியில இருந்து ஒரு பெரிய கூட்டம் உள்ள நுழைய முயற்சி பண்ணா அவங்களோட பலத்தையே பயன்படுத்தி கதவை அவங்க முகத்துக்கு முன்னாடி அடிச்சு சாத்திடும். அருமையான உவமை. அதேதான். இது SOLS, அதாவது கடலில் உயிர்களின் பாதுகாப்புக்கான மாநாடு மூலமா கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓ, இது சட்டப்படியே அவசியமா? ஆமா, இதுல எடை கொண்ட ஒரு மூடி இருக்கும். கப்பலோட கழிவு நீர் அதை மெதுவா தள்ளிட்டு வெளியே போக முடியும். ஆனா கடல் நீர் வேகமா உள்ளே தள்ள முயற்சி செஞ்சா அந்த அழுத்தம் அந்த மூடியை உடனடியா அடிச்சு மூடிடும். கடலோட சக்தியே பயன்படுத்தி கப்பலை பாதுகாக்குது. ஆமா, அற்புதமான எளிமையான வடிவமைப்பு. அப்போ நாம கட்டுப்பாட்டை பார்த்தோம், ஒழுங்குமுறைய பார்த்தோம். ஆனா புயல் மொத்தமே ஆபத்தில்லையே. என்ஜினுக்குள்ளேயே நடக்கக்கூடிய வெடிப்பு, தீ விபத்து மாதிரி விஷயங்கள் இருக்கு. இது நம்மள 3வது தூணான பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வருது. இங்கதான் நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். இந்த குறிப்புகளை பார்க்கற வரைக்கும் பாதுகாப்பு வால்வு, அதாவது சேஃப்டி வால்வ், அப்புறம் நிவாரண வால்வு, ரிலீஃப் வால்வு, ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் இல்ல, பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா கடல்சார் பொறியியல்ல இந்த சின்ன வித்தியாசம் வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கிற விஷயம். அப்படியா? ஆமா, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒரே ஒரு இயற்பியல் பண்பு தான். அழுத்தம் தன்மை, அதாவது கம்ப்ரசிபிலிட்டி. கம்ப்ரசிபிலிட்டி, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்படி யோசிங்க. உங்க கையில ஒரு காத்து நிரப்புன பலூன் இருக்கு. அத உங்களால அழுத்தி சின்னதாக்க முடியும் இல்லையா? முடியும். இதுதான் வாயுக்களோட தன்மை. அத அழுத்த முடியும். அது கம்ப்ரசிபிள். இப்போ தண்ணி நிரம்பி வழியிற ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அத உங்களால அழுத்த முடியுமா? முடியாது. முடியாது. திரவங்களை அழுத்த முடியாது. அது இன்கம்ப்ரசிபிள். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த 2 வால்வுகளுக்கும் நடுவுல இருக்கிற உயிர்காக்கும் வேறுபாடு. ஓகே, வாயுக்களை அழுத்தலாம், திரவங்களை அழுத்த முடியாது. இது எப்படி வால்வு வடிவமைப்ப மாத்துது? பாதுகாப்பு வால்வு வந்து வாயுக்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. நீராவி, காற்று மாதிரி. ஒரு கொதிகலன்ல தண்ணீரை கொதிக்க வச்சு நீராவியை உருவாக்கும் போது அழுத்தம் கட்டுக்கடங்காம ஏறும். நீங்க ஒரு வெடிகுண்டு மேல உட்கார்ந்திருக்கிற மாதிரி. ஓ, அழுத்தம் சிவப்பு கோட்டை தொட்ட அடுத்த நொடி பாதுகாப்பு வால் பாப்னு வெடிக்கும். அது உடனடியா முழுமையா திறக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சத்தத்தோட மிக அதிக அளவு நீராவிய வெளியேறி அழுத்தத்தை உடனடியா குறைக்கும். வெடிப்பை தடுக்க. ஆமா, இது வெடிப்பை தடுக்குது. ஆனா நிவாரண வால்வு திரவங்களுக்காக, எண்ணெய் அல்லது தண்ணீர் மாதிரி. சரி. திரவங்களை அழுத்த முடியாததால ஒரு எண்ணெய் குழாயில அழுத்தம் அதிகமானா அது படிப்படியாதான் ஏறும். அதனால ஒரு திடீர் வெடிப்பு தேவையில்லை. ஓஹோ. நிவாரண வால்வு விகிதாச்சாரமாக திறக்கும். அழுத்தம் கொஞ்சம் ஏறினா அது கொஞ்சம் திறந்து கொஞ்சமா எண்ணெய வெளியே விடும். ஒரு கசிவு மாதிரி. அழுத்தத்தை மெதுவா படிப்படியா குறைக்கும். குழாய் வெடிக்கிறதே தடுக்க. அதேதான். புரிஞ்சது. அப்போ பாதுகாப்புன்னா பாப்னு வெடிக்கிறது, நிவாரணம்னா ஊஸ்னு கசியறது. ஒன்னு வெடிப்ப தடுக்குது, இன்னொன்னு குழாய் வெடிக்கிறத தடுக்குது. சுருக்கமா சொன்னா அதுதான். சரி, இந்த வால்வுகள் எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மள காப்பாத்துது. ஆனா ஒருவேளை பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னா, இன்ஜின் அறையில தீ பிடிச்சிடுச்சுன்னா, அப்போதான் உங்க குறிப்புகள்ல இருந்த அவசர பொத்தான் உள்ள வருது. விரைவாக மூடும் வால்வு, QCV. ஆமாம், QCV. இது ஒரு கப்பல்லையே ஒருவேளை மிகவும் மனரீதியாக தீவிரமான வால்வா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அதோட வேலை கப்பலை காப்பாத்துறது தான். ஆனா அத பயன்படுத்துற பொறியாளரோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவரோட முழு வேலையே அந்த இன்ஜினை ஓட வைக்கிறது தான். ஆனா இந்த QCV அதை உடனடியா நிறுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தீய பட்டினி போட. ஆமாம், இன்ஜின் அறையில ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டா நீங்க எரிபொருள் விநியோகத்தை உடனே நிறுத்தணும். ஆனா எரியிற இன்ஜின் அறைக்குள்ள ஓடி போய் ஒரு வால்வை மூட முடியாது, அது தற்கொலைக்கு சமம். அதனாலதான் இந்த QCV வால்வுகள் எரிபொருள் தொட்டிகள்ல இருக்கும். ஆனா அதை இயக்குற இடம் கப்பல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல
தீக்கட்டுப்பாட்டு நிலையத்துல இருக்கும். ஓ, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஆமாம், இந்த வால்வுகள் ஸ்ப்ரிங் மூலமா மூடப்பட்டிருக்கும். அது எப்பவும் மூடதான் முயற்சி செய்யும். அத ஒரு கம்பி அல்லது ஹைட்ராலிக் லைன் மூலமா இழுத்து திறந்து வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கட்டுப்பாட்டு நிலையத்துல கண்ணாடிய உடைச்சு அந்த கைப்பிடிய இழுத்ததும் டக்குன்னு ஒரு சத்தம் கேக்கும். அந்த இறுக்கம் விடுபட்டு இன்ஜின் அறைக்குள்ள ஆழத்துல இருக்கிற ஸ்ப்ரிங்குகள் அந்த எரிபொருள் வால்வ அடிச்சு மூடிடும். இன்ஜின் அறைய கைவிடுறோன்னு அறிவிக்கிற சுவிட்ச் அது. ஆமாம், அந்த வால்வு மூனதுக்கு அப்புறம் வர்ற அமைதி இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பொறியாளர் கேக்குற மிகச் சத்தமான ஒலியா இருக்கும். இன்ஜினோட உயிர்நாடிய நாமளே துண்டிச்சுட்டோங்கிற உணர்வு அது. அந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறது ஒரு பக்கம். ஆனா நம்மளோட அன்றாட சின்ன சின்ன தவறுகள், நம்மளோட சலிப்பு, கவன சிதறுதல், இதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட சுயமூடும் வால்வு பத்தி சொல்லுங்க. செல்ஃப் க்ளோசிங் வால்வ். ஆமா, நாம இயந்திரங்கள் இல்ல. நமக்கு கவனம் சிதறும், சலிப்பு தட்டும், நாம தவறுகள் செய்வோம். கண்டிப்பா. இந்த வால்வ் எரிபொருள் தொட்டிகள்ல இருந்து தண்ணீரையும் சேற்றையும் வெளியேற்றுவது மாதிரி மெதுவான சலிப்பான வேலைகளுக்கு பயன்படுது. ஓ, ட்ரெயின் பண்றதுக்கு. ஆமா, இது ஒரு சாதாரண வால்வா இருந்தா ஒரு பொறியாளர் அதை திறந்து விட்டுட்டு தன்னோட போனை பார்க்கவோ காஃபி குடிக்க போகவோ வாய்ப்பு இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான கேலன் டீசல் தரையில கொட்டியிருக்கும். ஒரு பெரிய எண்ணெய் கசிவு, பெரிய தீ ஆபாயம். இத தடுக்க தான் இந்த வால்வ். இத டெட்மேன் வால்வ்னு கூட சொல்வாங்க. அது எப்படி வேலை செய்யுது? இந்த வால்வ் ஸ்ப்ரிங்கால ஆனது. அதை திறந்து வைக்கணும்னா நீங்க கைப்பிடிய அழுத்தி புடிச்சிட்டே இருக்கணும். நீங்க கையை எடுத்த மறுநொடி டக்குன்னு முடிக்கும். ஓஹோ, அப்போ நீங்க அங்கேயே நிக்கணும். ஆமா, இது உங்கள வேலையில கவனம் செலுத்தும்படி கட்டாயப்படுத்துது. ஒருவேளை புகையால மயங்கம் போட்டா அது மூடிக்கும். வேலைய விட்டு நகர்ந்தா அது மூடிக்கும். இது மனித தவற அந்த சமன்பாட்டிலிருந்து நீக்கிடுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கட்டுப்பாட்டு வால்வுல இயந்திரம் மனிதனை விட சிறந்ததுன்னு பார்த்தோம். இங்கே மனிதனோட குறைகளை சரி செய்யறதுக்காகவே இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஓகே, நாம கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை, பாதுகாப்புன்னு 3 தூண்டுகளை பார்த்துட்டோம். இப்ப நம்மளோட கடைசி தூணுக்கு வருவோம். தனிமைப்படுத்தல், ஐசோலேஷன். ஆமா, இதுதான் ஒரு வால்வோட மிக அடிப்படையான வேலை. ஒரு குழாயில ஓட்டத்தை முழுசா நிறுத்துறது. உங்க வீட்ல ஒரு குழாய் உடைஞ்சிட்டா நீங்க மெயின் வால்வ மூடுவீங்க இல்லையா? ஆமா. அதுதான் தனிமைப்படுத்துதல். தினசரி பராமரிப்பு வேலைகளுக்காக ஒரு பம்ப் அல்லது ஃபில்டரை சரி செய்யணும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற வால்வ மூடி அந்த பகுதியை மத்த அமைப்பிலிருந்து தனிமைப்படுத்தணும். அப்போ இங்கதான் ஒரு பொறியாளரோட அனுபவமும் அறிவும் முக்கியமா தேவைப்படுது. எந்த இடத்துக்கு எந்த வால்வு சரின்னு ஒரு எந்திரத்தால சொல்ல முடியாதே. நிச்சயமா. இந்த அறிவு ஒரு சென்சார்லேருந்து வராது. அது பல வருஷ அனுபவத்திலேருந்து தான் வரும். இந்த உரையாடல் மூலமா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இது வெறும் இரும்பும் பித்தளையும் சேர்ந்த ஒரு அமைப்பு இல்ல. இது ஒரு முழுமையான தத்துவம். நாம பார்த்த 4 தூண்களும் கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை, பாதுகாப்பு, தனிமைப்படுத்தல் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து தான் ஒரு கப்பலை பாதுகாப்பா கடல்ல பயணிக்க வைக்குது. ஆமா, ஒவ்வொரு வால்வும் ஒரு திட்டமிட்ட தேர்வு. யாரோ ஒருத்தர் அந்த குழாய பார்த்து இங்க இடவசதிக்காக ஒரு பட்டாம்பூச்சி வால்வு தேவை, அல்லது இங்க கடல் அலைகள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு, அதனால ஒரு புயல் வால்வு தேவைன்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இது சுற்றுச்சூழலோட ஆபத்தை மதிக்கிற ஒரு பொறியியல். அதேதான். கடல் எப்பவும் உள்ள வர முயற்சிக்குது, தீ எப்பவும் ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறத இது ஒத்துக்கொள்ளுது. சரி, நான் உங்ககிட்ட ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்கிறேன். இந்த முழு உரையாடல்லையும் ஒரு மையக்கரு ஓடிட்டே இருந்துச்சு. மனிதன் வெர்சஸ் இயந்திரம். ஆமா. ஒரு பக்கம் மனிதனை விட சிறப்பா வெப்பநிலையை கட்டுப்படுத்துற கட்டுப்பாட்டு வாழ்வுகள், மறுபக்கம் மனிதன் கவனம் சிதறனா அவனை பாதுகாக்கிற சுயமூடும் வாழ்வுகள். தானியக்கம், அதாவது ஆட்டோமேஷன் தான் எதிர்கால போக்குன்னு இது தெளிவா காட்டுது. ஒரு நாள் மனுஷனே தேவைப்படாத ஒரு இன்ஜினியரை உருவாகுமா? அதுதான் நோக்கம். ஆனா அப்படி ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகும்பொழுது நாம எதை இழக்கிறோம்னு யோசிக்கணும். சென்சார்கள் பழுதடையலாம், கணினிகள் செயலிழக்கலாம். அந்த நேரத்துல மனிதனோட அனுபவம் தான் தேவைப்படும். பசிபிக் பெருங்கடலோட நடுவுல புயலுக்கு மத்தியில உங்க முன்னாடி இருக்கிற கணினி திரை திடீர்னு அணைஞ்சு போகுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல ஒரு கனமான இரும்பு சக்கரத்தை பிடிச்சு அதை எந்த பக்கம் திருப்பணும், எவ்வளோ திருப்பணும்னு தெரிஞ்ச ஒரு மனுஷனோட அறிவோட மதிப்பு உங்களுக்கு அப்பதான் புரியும். ஆமா. கப்பல்கள் புத்திசாலியாக ஆக ஆக அந்த புத்திசாலித்தனம் தோல்வியடையும் போது சமாளிக்கிற அளவுக்கு நாம பொறியாளர்களை தயார்படுத்துறோமாங்கிறது தான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி. எங்களுடன் இந்த ஆழமான ஆய்வில் மூழ்கியதற்கு நன்றி. உங்கள் பயணம் பாதுகாப்பாக அமையட்டும்.